வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மன்னார் கொன்னையன்குடியிருப்பு பகுதியில் கடந்த 2 தடவைகள் கனிம மணல் அகழ்வுக்கு மக்கள் எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் இன்றைய தினம் ஆய்வு அறிக்கையை வழங்க வந்த குழுவினர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். கடந்த திங்கட்கிழமை மணல் அகழ்வுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுப்பவர்களுக்கு எதிராக மன்னார் நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் காலை சுமார் 9:30 மணியளவில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைமையில் சுமார் 23 திணைக்களங்கள் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு கட்டம் கட்டமாக வருகை தந்தனர். இதன்போது மாவட்ட செயலக பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்படலாம் என்ற நோக்கத்துடன் போலீசார் அப்பகுதியில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்நிலையில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைமையில் சுமார் 23 திணைக்களங்கள் தோட்டவழி கொன்னையன்குடியிருப்பு பகுதிக்கு சென்றுள்ளனர். அப்பகுதியில் நூற்றுக்கணக்கான போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். எனினும் குறித்த பகுதிக்கு களவிஜயத்தை அதிகாரிகள் மேற்கொண்ட போது அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பதாதைகளை ஏந்தியவாறு கோஷமிட்டனர். இதன்போது மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் உள்ளடங்காக கிராம மக்கள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், கடற்தொழில் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கூட்டு நிறுவனங்களும் இங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 3 முறையும் மக்கள் இதை வன்மையாக கண்டித்து அதை தடுத்திருக்கிறாங்க. இந்த முறை எல்லாம் ஏமாற்று வேலைகள், நாங்கள் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் எல்லாருக்கும் சாக்கு போக்கு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்க. இதற்கு 23 திணைக்களங்கள் அரசாங்கத்தால் ஆர்டர் போடப்பட்டு அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பொதுநலன் விரும்பிகள், குருக்கள், சமய தலைவர்கள், இப்படி சில பேர் மக்களோடு சேர்ந்து மக்களுக்காக இவ்வளவு தூரமும் இங்கே நடந்து இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இதே வேளையில பாராளுமன்றத்தில் ஒரு சிலர் இதை பற்றி கதைச்சி எங்களுடைய அரசாங்க அதிபருக்கு இந்த வேலையை உடனடியாக நிறுத்துமாறு சொல்லி இதை நிறுத்தி இருக்கிறார்கள். இதை நிறுத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்தது இதோடு சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே வேளையில இது முடிந்த மாதிரி எனக்கு தெரியல. இது தற்காலிகமாக தற்காலிகமாக நான் நிறுத்தி இருக்கிறோம். இது திரும்ப திரும்ப வரும். இதை முற்றாக நிறுத்த வேண்டும் என்று மக்கள் சார்பில் நான் ஒரு ஜனாதிபதி செல்லம் சொல்லிட்டு தயவு செய்து வெளியில போங்க. உங்களுக்கு எங்கட மண்ணில நீங்க உரிமை இல்லை, எங்கள்ட்ட சொந்த உறுதி இருக்கு, காணி இருக்கு. உங்களுக்கு வர்றதுக்கு வெளியாருங்க கதியா ஒருத்தர் நிக்க கூடாது. This is my traditional property. Anybody can't encroach and trespass. I am the legal owner. இங்க வராதீங்க, தயவு செய்து இனிமேல் இங்க வராதீங்க. 3வது தடவை உங்களுக்கு பயிலியர் இந்த மன்னாருக்கு துணை போகாதீங்க. காசு வாங்கி கொண்டு கம்பெனிகள்ட்ட ஏமாத்தீங்க, வராதீங்க. This is my traditional property. Anybody can't encroach and
வெளியேறுங்க. மூன்றாம் தடவை இனிமே இங்க வராதீங்க. தயவு செய்து இனிமேல் இங்க வராதீங்க. மூன்றாவது தடவை உங்களுக்கு பெயிலியர். இந்த மன்னாருக்கு துணை போகாதீங்க. காசை வாங்கி கொண்டு கம்பெனிகள்ட்ட ஏமாத்த இங்க வராதீங்க. இவ்வளவு நீங்க எஸ்டிஎஃப் போட்டு போலீஸை போட்டு ஏமாத்த வாரீங்க. தயவு செய்து வெளியேறுங்க. நீங்க போங்க. மன்னார் தீவு பகுதியில் கனியமணல் அகழ்வு உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். மன்னார் தீவு பகுதி என்பது மிகவும் குறுகிய தாழ்வான நிலப்பகுதியாகும். கடல் நீர் மட்டத்திலிருந்து தாழ்வான நிலப்பகுதி என்பதனால் மழைக்காலத்தில் நீர் வழிந்தோட முடியாமல் பொதுமக்கள் தொடர்ந்தும் இடம்பெற வேண்டிய துர்ப்பாக்கிய நிலையில் உள்ளனர். இயற்கை அனர்த்தத்தை தாங்குதிறன் கொண்டதாக இத்தீவு பகுதியின் தரை தோற்ற அமைவிடம். அதனால் மன்னார் தீவில் 3 மாடிகளுக்கு மேல் கட்டிடங்களை அமைப்பதற்கு நகர அபிவிருத்தி அதிகார சபை அனுமதி வழங்குவதில்லை. ஆகவே இப்பகுதியில் கனியமணல் அகழ்வதென்பது மிகவும் பாரதூரமான விளைவுகளை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும். இது தொடர்பாக தோட்டவெளி பங்கின் பங்கு தந்தை அருட்பணி தமிழ்நேசன் அடிகளார் தனது கருத்தை இவ்வாறு தெரிவிக்கிறார். முறையிலே நாங்கள் இந்த எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றோம். இது 3வது தடவையாக அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே 2 தடவை வந்த பொழுது நாங்கள் வாகனங்களுக்கு குறுக்காலை நின்று அவர்களை உள்ளே செல்ல விடாமல் நாங்கள் தடுத்திருந்தோம். ஆனால் இந்த முறை அவர்கள் நீதிமன்றத்திடமிருந்து அனுமதி பெற்று வந்திருக்கின்றார்கள், கோர்ட்ஸ் ஆர்டர் எடுத்துக்கொண்டு. அதில் ஏற்கனவே ஒரு 10 பேர், நான் மார்க்கஸ் உட்பட சில பொதுமக்களும் அந்த 10 பேரிலே உள்ளடக்கப்படுகின்றார்கள். ஆகவே நாங்கள் இந்த முறை வாகனங்களை மறைத்து அவர்களை உள்ளே செல்ல விடாமல் தடுக்கின்ற முயற்சியிலே ஈடுபடவில்லை. ஆனால் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் வலுவாக வெளிப்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே தயவு செய்து அரசாங்கத்தில் உள்ளவர்களிடத்திலும் நாங்கள் இந்த புதிய அரசாங்கத்திடம் நாங்கள் வினயமாக வேண்டுவது, இது எங்களுடைய வாழ்க்கை பிரச்சினை, எங்களுடைய மக்களுடைய வாழ்வு பிரச்சினை. ஆகவே இந்த மண்ணிலே கனியமண் அகழ்வு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் இந்த மண்ணிலே, இந்த தீவிலே, மன்னார் தீவிலே மக்கள் குடியிருக்க முடியாத ஒரு மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆகவே இதை கவனத்திலே கொண்டு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு புதிய அரசாங்கம் இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் வினயமாக இந்த வேளையிலே மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த எதிர்ப்பை வெளிப்படுத்திய அடுத்து அரசாங்கங்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதிகளோடும் நாங்கள் தொடர்பு கொண்டிருந்தோம். அவர்களும் அரசாங்கத்தோடு கதைத்திருக்கின்றார்கள். அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் ஜனாதிபதியோடு கதைத்து இந்த திட்டத்தை உடனடியாக ரத்து செய்யும்படி, இப்பொழுது இந்த வந்தவர்களை திருப்பி செல்லும்படியாக அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவர்கள் இப்பொழுது அந்த முயற்சியை கைவிட்டு திரும்பி செல்கின்றார்கள். ஆனால் இனியும் மீண்டும் இந்த முயற்சியிலே ஈடுபட வேண்டாம், ஈடுபடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஆதங்கம், எங்களுடைய கோரிக்கை. நம் கனியமண் ஆய்வுக்காக வருகை தந்திருந்தார்கள். ஏலவே 2 தடவைகள் இவர்களை இந்த ஆய்வு மேற்கொள்ளக்கூடாது என நாங்கள் போராட்டம் நடத்தி தடுத்திருந்தோம். 3வது தடவையாக நீதிமன்றத்திலே உத்தரவு பெற்றுக்கொண்டு ஏராளமான போலீசார் பாதுகாப்புடன் எஸ்டிஎஃபினுடைய துணையுடன் இங்கு கள ஆய்வுக்கு வந்திருந்தார்கள். உடனடியாக இந்த கள ஆய்வு நிறுத்தப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்திலே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்றும் இன்றும் வேண்டுகோள் விடுத்ததன் அடிப்படையிலும் ஜனாதிபதி செயலகத்தினால் அரசாங்க அதிபருக்கு இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டு உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இனிமேலும் கூட இந்த மணல் ஆய்வுக்கு, அதாவது கனியமண் ஆய்வுக்கு வரக்கூடாது. எங்களுடைய வளமான காணியையும் இடத்தையும் அபகரித்து பல்தேசிய கம்பெனிகள் தங்களுடைய வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்காக மன்னாரை தளமாக பயன்படுத்தக்கூடாது. காற்றாலை மின் உற்பத்தியாக இருந்தாலும் சரி, கனியமண் அகழ்வாக இருந்தாலும் சரி, கரையோர மண்ணகழ்வாக இருந்தாலும் சரி, 3 திட்டங்களையும் மன்னார் தீவில் நடைமுறைப்படுத்தக்கூடாது. மக்கள் ஒருபோதும் இதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். இனிமேலும் இவர்கள் வந்தாலும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த 3 திட்டத்தையும் மன்னார் தீவுக்குள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஏனெனில் தரைத்தோற்ற ரீதியாக மிகவும் தாழ்வான ஒரு தீவு என்பதனால் தாங்கு திறன், இந்த பூமியினுடைய கீழ் தட்டுக்கள் அவ்வளவு பலவீனமாக இருக்கின்ற காரணத்தினாலும், ஒரு பேசின் வடிவத்திலே மன்னார் தீவு இருப்பதனாலும் இந்த தீவிலே மணல் அகழ்வோ அல்லது ஆழமான குழி தோண்டுகின்ற வேலையை செய்தால் இங்கு இருக்கின்ற மக்களுக்கு பாதுகாப்பின்மை ஏற்படும். இயற்கை அனர்த்தத்தை பாதிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மன்னார் தீவினுடைய தரத்தோற்றம் சரியாக இல்லை என புவியியல் ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்தாக இருக்கின்ற காரணத்தினால் தயவு செய்து இந்த எந்த ஆய்வுகளுக்கும் இந்த பிரதேசத்துக்கு வரக்கூடாது என்பதையே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நிறுத்துவதற்கு உதவி செய்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கனியமண் அகழ்வு வேலையில ஓரியன்ட் என்கின்ற ஒரு நிறுவனம் இந்த வேலையை தொடங்கி இருக்கு. அவர் பல தடவைகள் இங்க இந்த காணிகளை
வாங்குறதும் அடத்தை பிடிக்கிறதும் சுவீகரிக்கிறதும் இப்படியான பல வேலைகள் செய்து இங்க வந்து அந்த வேலையை துவங்குறதுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டு வரார்கள். இந்த வகையில இவர்களோ அல்லது இவருடைய கூட்டு நிறுவனங்களோ இங்க வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 3 முறை வந்து 3 முறையும் மக்கள் இதை வன்மையாக கண்டிச்சு அதை தடுத்திருக்கிறார்கள். இந்த முறை எல்லாம் ஏமாற்று வேலைகள், நாங்க அங்க போறோம் இங்க போறோம் எல்லாருக்கும் சாக்குப்போக்கு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்க. இதற்கு 23 திணைக்களங்கள் அரசாங்கத்தால ஆர்டர் போடப்பட்டு அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பொதுநலன் விரும்பிகள், குருக்கள், சமய தலைவர்கள் இப்படி சில பேர் மக்களோடு சேர்ந்து மக்களுக்காக வந்து இவ்வளவு தூரமும் இங்க நடந்து இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இதே வேளையில பாராளுமன்றத்தில் ஒரு சிலர் இதை பற்றி அதை கதைச்சு எங்களுடைய அரசாங்க அதிபருக்கு இந்த வேலையை உடனடியாக நிறுத்துமாறு சொல்லி இதை நிறுத்தி இருக்கிறார்கள். இதை நிறுத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்து இதோடு சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே வேளையில இது முடிந்த மாதிரி எனக்கு தெரியல, இது தற்காலிகமாக வந்து தற்காலிகமாக நான் நிறுத்தி இருக்கிறோம். இது திரும்ப திரும்ப வரும், இதை முற்றாக நிறுத்த வேண்டும் என்று மக்கள் சார்பில் நான் ஒரு கோரிக்கை விடுகிறேன். நன்றி. இந்த பகுதி மக்களுக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு. அரசு சார்பில் மக்கள் எதிர்க்கின்ற எந்த ஒரு திட்டத்தையும் இந்த அரசு, ஆளுகின்ற இந்த அரசு எக்காரணத்தை கொண்டும் முன்னெடுத்து செல்லாது என்பதை உறுதிப்பட அரசு சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்றோம். ඒකන්නේ ජනතාව විරුද්ධ වෙන්න කිසිම වැඩසටහනක් ආණ්ඩුවෙන් ඒකට සහයෝගය දීලා ඒ වැඩසටහනට අරන් යන්න දෙන්නේ නැහැ කියන එක ආණ්ඩුව වෙනුවෙන් මෙතනින් මම ප්‍රකාශ කරනවා. மக்களுக்கும் போலீசாருக்கும் ஒரு பதட்ட நிலை இப்பொழுது காலையில் ஏற்பட்டிருக்கிறது. அரசாங்கம் அதை பார்த்து, ஏனென்றால் கனியமண் அகழ்வு சம்பந்தமாக அங்கு ஒரு முயற்சி நடைபெறுகிறது. அதுக்கு மக்கள் எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த கனியமண் அகழ்வுக்கு போலீசார் உடந்தையாக இருக்கிறார்கள். இதில் போலீஸுக்கும் மக்களுக்கும் பாரிய ஒரு இடையூறு, ஒரு கொந்தளிப்பு நடைபெறுகின்ற சூழல்கள் இருக்கிறது. உடனடியாக நிறுத்தி ஒரு பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதனூடாக செய்யலாம் நினைக்கின்றேன். அதை கௌரவ சபை முதல்வர் அவர்கள், கௌரவ சபாநாயகர் அவர்களே, இது தொடர்பாக நான் தற்பொழுது அறிந்திருக்கிற விடயங்களுக்கு அமைவாக ஒரு விடயம் தொடர்பாக குறிப்பிட விரும்புகின்றேன். மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இந்த விடயம் தொடர்பான விடயங்கள் தொடர்பாக கடந்த அரசாங்கங்களில் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரம் ஒன்று காணப்படுகின்றது. குறித்த அனுமதி பத்திரமானது சட்ட ரீதியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனாலும் அனுமதி பத்திரம் காணப்படுகின்றது. அதற்கமைவாக தான் அடைக்கலாத உறுப்பினர் அவர்களே குறிப்பிட்ட ஏற்புடைய நிறுவனங்களுக்கு சென்று ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. அவர்களின் தரப்பை எடுத்துக்கொண்டால் அரசாங்கம் வழங்கிய ஒரு அதிகாரம் காணப்படுகின்றது. குறித்த அனுமதி பத்திரமானது பெற்றுக்கொண்டதானது சட்ட ரீதியானதா இல்லையா என்பது தொடர்பாக ஒரு பிரச்சனை இருக்கின்றது தற்பொழுதும் கூட. அதுக்கு மேலதிகமாக வலுசக்தி பிரச்சனை தொடர்பாகவும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அதன் காரணமாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்களினூடாக உபாலி சமரசிங்க உறுப்பினர் அவர்கள் தவிசாளராக செயற்படுகிறார். நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். ஏற்புடைய அமைச்சுக்களில் வந்து எந்த அரசாங்கங்கள் எடுத்தாலும் கூட தற்கால அரசாங்கங்கள் தான் அதற்கு பொறுப்புடையவர்களாக இருக்கிறார்கள். அதன் காரணமாக எடுக்கப்பட்ட தீர்மானமானது கனிய வளங்கள் என்றால் கைத்தொழில் அமைச்சு, வலுசக்தி அமைச்சு, ஏற்புடைய அமைச்சுகளுக்கு அமைச்சுக்குழு சார் அமைச்சர்களுக்கு வந்து மன்னார் தீவானது ஒரு அடி கடல் மட்டத்தை விட உயரத்தில் காணப்படுகின்றது. அதன் காரணமாக குறித்த அமைச்சர்களுடாக சென்று கலந்துரையாடல்களை மேற்கொண்டு ஒரு வாக்குறுதியினை வழங்க வேண்டியிருக்கின்றது. குறித்த கருத்திட்டங்களை கடற்தொழில் வளங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. அதன் காரணமாக அரசாங்கத்தின் ஒரு நிலைப்பாடு தான் இது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைய தினமும் ஆய்வு குழுவானது சென்றிருப்பதாக அமைச்சினூடாக தெரிய வந்திருந்தது.
ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு தீர்மானத்தின் அமைவாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வன்னி மாவட்ட பிரதிநிதிக்கும் நான் கதைத்து தொடர்பாக ஆராய்ந்து பார்க்குமாறு குறிப்பிடுகின்றேன். நான் அரசாங்கம் என்ற வகையில் அங்கிருக்கின்ற பொதுமக்களின் கருத்துக்கு அமைவாக மற்றும் சுற்றாடல் மன்னார் தீவில் காணப்படுகின்ற விசேட அம்சங்களை கவனித்துக் கொண்டே குறித்த விடயங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது. ஆனாலும் கூட குறித்த அனுமதி பத்திரமானது கடந்த அரசாங்கங்களால் குறிப்பிடப்பட்ட பார்பமிட் வழங்கப்பட்டது போன்றே இருந்தது. බරපතල සැලකලා අරගෙන තමයි ඒක කරන්නේ. නමුත් ඔය බලපත්‍ර කලින් ලබා දීලා තියෙන්නේ අර කලින් ආණ්ඩුව බාර් පර්මිට් දුන්න විදිහට තමයි. කියන්නේ මොකද්ද කියලා? Honorable Minister, நீங்க மன்னாரை பற்றி நல்லா அறிஞ்சிருக்கிறீங்க. ගරු මන්ත්‍රීතුමා டிசிசி மீட்டிங்ல தீர்மானம் எடுத்தனாங்க இதை செய்யக்கூடாதுன்னு. அந்த தீர்மானம் போன கூட்டத்தில் இருக்கு. நீங்க மன்னாரை பற்றி அறிந்திருக்கிறீங்க. கடல் எல்லை அப்படியே சமனாக இருக்கிறபடியால் அதை நிப்பாட்டணும் என்று டிசிசி தீர்மானமும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே எங்களோட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும். இதை மண் அகழ்வை செய்யக்கூடாது தான் தீர்மானம் கடைசியாக எட்டப்பட்டது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானத்துக்கு வந்திருக்கின்றது. நாட்டில் சட்டம் ஒன்று காணப்படுகின்றது. அந்த சட்டத்துக்கு அமைவாக கடந்த காலங்களில் குறித்த அனுமதி பத்திரமானது வழங்கப்பட்டிருக்கின்றது. குறித்த வழங்கிய நிறுவனங்கள் குறித்த சட்டத்துக்கு அமைவாக அதனை அடிப்படையாக கொண்டு அதனை கொண்டு வருகிறார்கள். அந்த தீர்மானது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிலேயே இருக்கின்றது. அது சட்ட ரீதியாக அதிகாரப்பூர்வமானதா மற்றும் அரசியல் ரீதியாகவும் சமூகத்துக்கும் இது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கின்றது. விசேடமாக கட்சி என்ற வகையில் நாங்கள் முன்மொழிகின்றோம். அமைச்சர்களுக்கு பொறுப்பொன்று காணப்படுகிறது. இது கடிதம் மூலமாக செயற்படுத்த முடியாது. தயவு செய்து குறித்த அமைச்சர்களுக்கு அறிய கொடுத்து மிகவும் விரைவாக பொதுமக்களை சந்தித்து குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு தொடர்பாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உடனடியாக நிப்பாட்ட முடியாதா? கௌரவ சபாநாயகர் அவர்களே, நான் இது தொடர்பாக ஆராய்ந்து நான் சொல்கின்றேன்.